வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி டேர்ம் 2 யூனிட் 1 வேதிக் கல்ச்சர் இன் நார்த் இந்தியா அண்ட் மெகாலித்திக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா. இந்த லெசனோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் கண்டினியூவேஷன் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல ஒன் வேர்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்த்தோம். இந்த வீடியோல டிஸ்கிரிப்டிவ் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போறோம். ஸோ 6 ரோமன் ஆன்சர் இன் 1 or 2 சென்டென்ஸ். ஸோ 1 or 2 சென்டென்ஸ்ல இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணா போதும். The first question is name the 4 Vedas. 4 Vedas ஓட நேம் கேக்குறாங்க. ரிக், யஜூர், சாம, அதர்வ. What were the animals domesticated by Vedic people? அதாவது வேதகால மக்களால் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகள் என்னென்னு கேக்குறாங்க. Horses, cows, goats, sheep, oxen and dogs were domesticated. இது வந்து ரிக்வேதிக் பீரியட்ல. லேட்டர் வேதிக் பீரியட்ல along with these animals elephants also tamed. Next third question, what do you know about megalith? Megalith பெருங்கற்காலம் அப்படின்னா என்ன தெரியும்னு கேக்குறாங்க. இந்த term megalith வந்து பார்த்தோம்னா is derived from Greek. கிரேக்க வேர்ட் இது. மெகா அப்படின்னா மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பெரிய, லித்தோஸ் அப்படின்னா ஸ்டோன் கல். ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. Using big stone slabs built upon the places of burial is known as megalith. அதாவது இறந்தவங்களை புதைத்த இடங்களை வந்து பெரிய கற்களை கொண்டு மூடுவதற்கு பேர் தான் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், வாட் ஆர் டூல்மென்ஸ்? டூல்மென்ஸ்னா என்னன்னு கேக்குறாங்க. இதுக்கு வந்து நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் மட்டும் ஆன்சர் எழுதினா போதும். மேபி ஒன் பிளேஸ் நம்ம சைட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாண்டவன் திட்டு, தர்மபுரி. ஸோ டூல்மென்ஸ் அப்படின்னா என்னன்னா மெகாலித்திக் டோம்ஸ் மேட் ஆஃப் 2 or more upright stones. இங்க பாருங்க 2 or more upright stones with a single stone lying across the burial site. இதான் இந்த single stone lying across the burial site. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேஷன்ல இருக்க டோம்ஸை தான் டூல்மென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 2 கற்களை செங்குத்தா வச்சு அதுக்கு மேல ஒரு ஹரிசாண்டலா ஒரு பெரிய ஸ்டோனை வச்சு க்ளோஸ் பண்றதுக்கு பேரு தான் டூல்மென்ஸ். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் வந்து பாண்டவன் திட்டு, தர்மபுரி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் ஆர் ஏர்ன்ஸ்? ஏர்ன்ஸ் அப்படின்னா என்னன்னா முதுமக்கள் தாழி அப்படின்றது தமிழ்ல மீனிங். இது வந்து பார்த்தோம்னா லார்ஜ் பாட்ரி ஜார்ஸ், பெரிய மட்பாண்டங்கள். அதுதான் பாருங்க இந்த இங்க காமிச்சிருக்காங்க, இந்த பெரிய மட்பாண்டங்கள் that were used for burying the dead. இறந்தவர்களை புதைக்க பயன்படுத்துற அந்த பெரிய மட்பாண்டங்களை தான் ஏர்ன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், நேம் த காயின்ஸ் யூஸ்டு ஃபார் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இன் வேதிக் பீரியட். அதாவது வேத காலத்துல வணிகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த காயின்ஸோட நேம் கேக்குறாங்க, நாணயங்களோட நேம் கேக்குறாங்க. தே யூஸ்ட் நிஸ்கா, சத்மானா. இது ரெண்டும் பார்த்தோம்னா கோல்டு காயின்ஸ். அண்ட் கிருஷ்ணாலா வந்து சில்வர் காயின். கிருஷ்ணாலா வந்து சில்வர் காயின்ஸ். இந்த 3 காயின்ஸ் தான் அவங்க பிசினஸ் டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேம் சம் மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. அதாவது மெகாலித்திக் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் லிஸ்ட் பண்ணா போதும். இது 1 or 2 சென்டென்ஸ்ல ஆன்சர் பண்ணும் அப்படின்றதுக்காக அப்படின்னா அந்த ஹெட்லைன்ஸ் மட்டும் எழுதினா போதும். ஸோ மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூல்மென்ஸ். இந்த டூல்மென்ஸ் ஃபர்ஸ்ட் எங்கெங்க இருக்கு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். பாண்டவன் திட்டு, தர்மபுரி. வீரராகவபுரம் வில்லேஜ், காஞ்சிபுரம். இது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் மேன்ஹிர். இது வந்து 2. இதுக்கு வந்து இது வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிங்கரிப்பாளையம், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட். இன்னொன்று சொல்லணும்னா நரசிங்கம்பட்டி, மதுரை டிஸ்ட்ரிக்ட். தேர்ட் வந்து பார்த்தோம்னா ஹீரோ ஸ்டோன். இது தேர்டு வந்து பார்த்தோம்னா ஹீரோ ஸ்டோன்ஸ். இதுக்கு எது எங்கெங்க இருக்குன்னு எக்ஸாம்பிள் சொல்லலாம். புளியமான் கோம்பை, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். இன்னும் ஒரு பிளேஸ் ஏதாவது சொல்லலாம், வெள்ளாளன் கோட்டை, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா நேம் சம் மெகாலித்திக் மான்யூமெண்ட்ஸ்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில் காணப்பட்ட நினைவு சின்னங்களோட நேம் தான் கேட்குறாங்க. அப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் டூல்மென்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் மேன்ஹிர் அது எங்கெங்க இருக்கு, ஹீரோ ஸ்டோன்ஸ் அது எங்கெங்க இருக்குன்ட்டு எழுதினா போதும். நெக்ஸ்ட் 7th ரோமன் ஆன்சர் த ஃபாலோயிங். இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ரைட் பிரீஃப்லி அபவுட் த ஆர்கியாலஜிக்கல் சைட் அட் கொடுமணல். கொடுமணல் பத்தி நம்மளை விவரிக்க சொல்றாங்க. ஸோ கொடுமணல் பத்தின அந்த பாயிண்ட்ஸ் நம்ம இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம். 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இதுல என்னன்னா கொடுமணம் ஆஃப் பதிற்றுப்பத்து. இந்த கொடுமணல் அப்படின்றது பதிற்றுப்பத்து புக்ல வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா கொடுமணம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இங்க வந்து மோர் தென் 300 பாட்ரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. மட்பாண்டங்கள்ல வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. மோர் தென் 300 மேல இருக்குன்றாங்க. அது என்ன லாங்குவேஜ்ல இருக்கு அப்படின்னா தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இந்த கொடுமணல் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதுனால, இங்க நம்ம நெறைய காட்டன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது காட்டன்ல இருந்து நூல பிரிச்சு எடுக்கிற ஸ்பிண்டில்ஸ், வேர்ல்ஸ் அது மட்டும் இல்லாம பீசஸ் ஆஃப் கிளாத் துணி, அலாங் வித் டூல்ஸ், வெப்பன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், பீட்ஸ் பர்ட்டிகுலர்லி கார்னேலியன். இந்த கார்னேலியன் பீட்ஸ்ங்கிறது ரெட் கலர் பீட்ஸ். இது வந்து இங்க நெறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மேன்ஹீர் ஃபவுண்டட் பரியல் சைட் இஸ் அசைன்ட் டூ த மெகாலித்திக் பீரியட். இங்க ஒரு மேன்ஹீர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேன்ஹீர் அப்படிங்கிறது வந்து இறந்தவங்களோட நினைவா ஒரு பெரிய நீளமான கல்ல வந்து நடுறது. இப்படி பெரிய நீளமான கல்ல நடுறது. இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க. இதுதான் மேன்ஹீர். ஸோ இதுதான் வந்து கொடுமணல் பத்தி நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த வேதிக் விமன் இன் எ பேராகிராஃப். அதாவது வேத காலத்துல பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பேராகிராஃபா நம்மள எழுத சொல்றாங்க. நம்ம வேத காலம் அப்படிங்கும்போது ரிக்வேதிக் பீரியட்ல ஒரு ஒரு விதமா பெண்களோட நிலை இருந்துச்சு. லேட்டர் வேதிக் பீரியட்ல பெண்களின் நிலை வேற மாரி இருந்துச்சு. ஸோ இது 2யுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதுபடி பார்க்கும்போது நான் இங்க ஃபர்ஸ்ட் ரிக்வேதிக் சொசைட்டில எப்படி இருக்காங்க நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ரிக்வேதிக் பீரியட்ல பார்த்தோம்னா, தே ஹேட் சம் ஃப்ரீடம். கொஞ்சம் சுதந்திரம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஒய்ஃப் வந்து மிஸ்ட்ரெஸ்ஸா கன்சிடர் பண்ணாங்க. குடும்ப தலைவியா ஏற்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹஸ்பண்டோட சேர்ந்து ரிச்சுவல்ஸையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபேமிலிக்குள்ளார. சைல்டு மேரேஜ் அண்ட் சத்தி வேர் அன்னோன். அதாவது குழந்தை திருமணமும், உடன்கட்டை ஏறுதல் இந்த 2 பழக்கமும் வந்து ரிக்வேதிக் மக்களுக்கு தெரியாமலே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ரீமேரேஜ் ஆஃப் விடோஸ் அதாவது விடோஸ் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். அதுல எந்த ஒரு தடையும் அதுக்கு விதிக்கப்படல. நெக்ஸ்ட் இதெல்லாம் இருந்தாலும் கூட, இந்த சுதந்திரம் எல்லாம் இருந்தாலும் கூட, பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தோம்னா, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பெண்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல. டினைட் ரைட் டூ இன்ஹெரிட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் தியர் பேரண்ட்ஸ். இது மட்டும் இல்லாம, நோ ரோல் இன் பப்ளிக் அஃபேர்ஸ். அதாவது பொது நிகழ்வுகள்ல பெண்களுக்கு வந்து எந்த ஒரு அ ரோலும் அவங்க ப்ளே பண்ணல. இதுதான் ரிக்வேதிக் பீரியட்ல பெண்களினோட நிலை. நெக்ஸ்ட் லேட்டர் வேதிக் பீரியட்ல. லேட்டர் வேதிக் பீரியட் பார்த்தோம்னா, இவங்களோட ரோல் அஸ் வெல் அஸ் அவங்களோட ஸ்டேட்டஸ், பெண்களோட நிலை மற்றும் அவங்களோட செயல்பாடுகள் இது 2மே வந்து பார்த்தோம்னா, ஈவன் வித்தின் த ஃபேமிலி கூட பார்த்தோம்னா, ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அவங்களுக்கு சுதந்திரமே வந்து ரொம்ப மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அவங்க முன்னாடி வந்து பார்த்தோம்னா, ரிக்வேதிக் பீரியட்ல ஹஸ்பண்டோட சேர்ந்து ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா, இந்த லேட்டர் வேதிக் பீரியட்ல அவங்க ரிச்சுவல்ஸ் கூட ஈவன் வித்தின் த ஃபேமிலில கூட அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ரூல்ஸ் ஆஃப் மேரேஜ் திருமணம் அப்படின்றதுக்கான அந்த ரூல்ஸ் விதிகள் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப குழப்பமானதாகவும், ரொம்ப கடினமானதாகவும் இருந்ததுன்னு சொல்றாங்க. பிகேம் மோர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரிஜிட். பலதார மனம் அப்படின்றது பார்த்தோம்னா, ரொம்ப காமனான ஒரு இயல்பான விஷயமா இருந்துச்சு. விடோ ரீமேரேஜ் வாஸ் நாட் என்கரேஜ்டு. விதவை மறுமணம் வந்து பார்த்தோம்னா, யாரும் பெருசா என்கரேஜ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. எஜுகேஷன் வாஸ் டினைட் டூ வுமன். பெண்களுக்கு வந்து கல்வி நிராகரிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இன்டர்காஸ்ட் மேரேஜ் வாஸ் பர்ன்ட். கலப்பு திருமணமும் நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிக்வேதிக் பீரியட் அண்ட் லேட்டர் வேதிக் பீரியட் இந்த 2 பீரியட்லயுமே நம்ம பெண்களோட நிலை இப்படிதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 12th ரோமன் ஆன்சர் கிரிட். மென்ஷன் 2 இதிஹாசாஸ் 2 இதிகாசங்களோட நேம் கேட்கறாங்க. ராமாயணா, மகாபாரதா. வெர்டிக்கல் மோனோலித்திக் பில்லர் பிளான்டட் இன் மெமரி ஆஃப் டெட் இஸ் கால்ட் மேன்ஹீர். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்படி லாங்கா பில்ட் பண்ணுவாங்க. நேம் தி ஏன்ஷியன்ட் டவுன் இன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் டேட்டிங் டு சங்கம் ஏஜ். சங்கம் ஏஜ்க்கு டேட் பண்ற அளவுக்கு சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல கிடைச்ச அந்த ஏன்ஷியன்ட் டவுன் நேம் என்னன்னு கேட்கறாங்க. இது கீழடி. நேம் எனி 2 அயர்ன் ஏஜ் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. அயர்ன் ஏஜ் சைட் தமிழ்நாடு எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பயம்பள்ளி அண்ட் பொருந்தல். வாட் மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வாஸ் பிராக்டிஸ்டு பை இயர்லி ஆரியன்ஸ். இயர்லி ஆரியன்ஸ் எந்த மாதிரியான விவசாய முறையை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். நேம் 2 லார்ஜ் சிட்டீஸ் எமர்ஜ் டியூரிங் வேதிக் பீரியட். அதாவது வேத காலத்துல வந்து ரொம்ப பெரிய சிட்டியா எமர்ஜ் ஆன 2 சிட்டியோட நேம் கேட்கறாங்க. ஒண்ணு இந்திரபிரஸ்தா, இன்னொன்னு அயோத்தியா. ஸோ இதோட இந்த லெசனோட கம்ப்ளீட் புக் பேக் ஆன்சர்ஸ் கவர் பண்ணியாச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்கலாம்.